திருச்செந்தூர் முருகாசனம். ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அடியனுடைய சிறிது கருத்து கணிப்பு. ரிஷபராசி நேயர்கள் திருமணத்தை தன்னுடைய இளமை காலம் முழுவதும் தன்னுடைய குடும்பத்துக்காகவே கழிச்சிருவாங்க. ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது இவங்களுக்கு சின்ன வயசுலேயே பொறுப்புணர்வு அதிகமாக வந்துடும். அப்போ பொறுப்புணர்வு வந்த பிறகு இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு தான் திருமணம் வரணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது இவங்களுக்கு அதிகப்படியான வயசாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது. சின்ன வயசுலேயே அதிக பொறுப்புணர்வை சுமக்கக்கூடிய ஒரு நபராக ஆயிடுவாங்க. வீட்டில் அதிகமான பேர் இவங்களை நம்பித்தான் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் சுய முயற்சியால் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு. இவங்களுடைய பெற்றோர்களோ மற்றவர்களோ அதிகமாக இவங்களுக்கு திருமணம் பார்த்து வைப்பாங்கன்னு இவங்க நம்பக்கூடாது. இவங்களுடைய சுய முயற்சியாலே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைங்க. இவங்களுடைய சுய முயற்சி எடுத்து அது பெற்றோர்களுடைய சம்மதம் வாங்கி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய காலகட்டம் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். சொந்த தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, இடம் விட்டு இடம் மாறம் செல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே இவங்களுக்கு அமையும். அதே போல் வரக்கூடிய மனைவி கொஞ்சம் கோபக்காரவங்களாக இருப்பாங்க. அதிகபட்சம் கொஞ்சம் கோபக்காரவங்களாக இருப்பாங்க. ஆனால் பொறுப்பு மிக்க குடும்பத்தில் இருந்து வருவாங்க. பொறுப்பு மிக்கவங்களாகவும் இருப்பாங்க. அதிகமான அதாவது ஆணுக்கு வரக்கூடிய மனைவி பொறுப்புணர்வாக இருப்பாங்க. ரிஷபராசி பெண்களுக்கு வரக்கூடிய கணவனும் பொறுப்புணர்வாக இருப்பாங்க. அந்த மாதிரி பொறுப்புணர்வு மிக்கக்கூடிய ஒரு கணவர் தான் அந்த ரிஷபராசிக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நல்ல படித்தவங்களாக இருப்பாங்க. படிப்புக்கு குறைவு இருக்காது. நல்ல படிப்பில் நல்ல ஒரு ஏதாவது ஒரு டிகிரி வாங்கியிருப்பாங்க. படிப்பறிவு நல்லா இருக்கும். உலக அறிவு இருக்கும். உலகத்தில் என்னென்னலாம் எப்படிலாம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஒரு அறிவாளியாக இருப்பாங்க. நல்ல ஒரு அறிவாளியும் குடும்பத்தை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு 2 பேரும் சேர்ந்து இணைந்து குடும்பத்தை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள் நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதிகமாக அதாவது எல்லாமே வரக்கூடியவங்க துணைவர்கள் எதுவுமே நம்மளுடைய குடும்ப விஷயங்கள் வெளியே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சீக்கிரட்டாக எல்லாமே குடும்ப விஷயத்தை வச்சுருப்பாங்க. குடும்பத்துக்கு பிறகு இவங்களுடைய மானத்தை ரிஷபராசிக்காரர்களுடைய மானத்தை நம்ம காப்பாற்றணும். அதாவது இவங்களுடைய வரக்கூடிய வாழ்க்கை துணை நம்ம குடும்பத்துடைய மானம் வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன சண்டை வந்தால் அதை மேக்சிமம் அதிகம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இவங்களுடைய மனசுக்குள்ளேயே போட்டு பிழைக்கிறவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. மொத்தத்தில் திருமண வாழ்க்கைக்கு பிறகு ரிஷபராசி நேயர்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு திருமணம் அமையலை இல்லை லேட் ஆகுது அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. திருமண விஷயத்துக்கு என்ன ஒரு பரிகாரமும் பெருசாக சொல்ல போகிறதில்ல. கோயிலுக்கு தான் போக சொல்லுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாதகம் பார்க்கணும்னு தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. கோயிலுக்கு அதிகமாக போக சொல்லுவேன். சில மந்திரங்கள் சொல்லுவேன். அந்த மந்திரங்களை சொல்லுங்கள். கோயிலுக்கு போங்க. நல்லபடியாக சீக்கிரம் திருமணமாயும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு சீரும் சிறப்புமாக இருக்க அடியேன் வாழ்த்துகிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 95 97 30 79 65. நன்றி.